பக்கத்தால தோட்டத்துல இருக்கானே சடையப்பேன், அவன் அவன் தோட்டத்துல 5-6 இடத்துல கிணறு தோண்டனா ஐயா. ஒரு இடத்துல கூட தண்ணியே வரல. தன்னால தண்ணியா பணத்தை செலவு பண்ணி பூசை புனஸ்காரம் எல்லாம் செஞ்சு வாத்த. அழுத கதர்ன புரண்ட எங்கனையோ இருந்து அந்த சூதாடிச்சுட்டே வந்த இவனை பார்த்து பக்க 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 பக்கன்னு சிரிச்சா. ஏல கிறுக்கு பையல அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி அந்த ஆக்குல போட்டு அங்கட தோன்றா சொல்லிட்டு போயிட்டாமல. இவனும் அங்கட தோண்டுனா ஐயா ஒரு 13 ஸ்டாண்டே தோண்டி இருப்பான். தன்னால தண்ணி குபு 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 குபுன்னு பொங்கி வளர்ந்துருச்சியா, பொங்கி வளர்ந்துருச்சு ஐயா. அவன் சொன்னா நடந்துரும்ல, நடந்துரும். ஐயா தவசி சிதம்பரம், இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்க ஐயா, பரிகாரம் பண்ணுங்க மக்கா, ஏதாவது பண்ணுங்க ஐயா. நம்ம கோயில் குளத்துல யாரோ உழுந்து செத்து போயிட்டாங்கன்னு பரிகாரம் பண்ணணும், கோயிலை சுத்தப்படுத்தணும்னு சொல்லுதியா. ஆனா செத்தவன் நம்ம சாமிக்கு கட்டுப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். அவ குடும்பத்துக்கு நாம தானே உதவி செய்யணும். பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க குறுக்க பேசக்கூடாது, தெரியுமில்ல? அவ சொல்றது நியாயம் தானே. என்ன தப்பா சொல்லிட்டா? சரி சரி, எதை செஞ்சுட்டு போங்க. ஈஸ்வரா, என்ன நடக்க போறது? நான் என்ன பண்ணுவேன்? ஆச்சி, வழக்கம் போல ஒரு புது கதையை சொல்லி எல்லாரையும் பயமுடுத்திட்டல்ல, உனக்கு வர வேலை இல்லையா? படி வளத்தே